நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைத்ததாகவும் அரசியலுக்கு வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் அழகிரி கூறியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டு கிறிஸ்தவ பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சனிக்கிழமையன்று பள்ளி வளாகத்தில் நடந்தது. வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த நண்பர்கள் உட்பட அனைவரும் பழைய நினைவுகளை அசை போட்டு பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரிந்தனர். முன்னாள் மாணவரான முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தனது மனைவியுடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தான் பட்டதாரி ஆக வேண்டும் என்று நினைத்திருந்ததாகவும் அரசியலுக்கு வருவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்றும் அழகிரி கூறினார். இன்று எனக்கு இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பள்ளியில் நுழைய வேண்டும் என்று கனவு கண்டேன். அதை இங்கே உள்ள நண்பர்கள் எல்லாம் பெரியவர்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பெரிய பட்டதாரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் அரசியல் வாழ்க்கையில் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் என்ன நான் சொல்லிட்டேன். 7/1/2017 தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள்னு சொல்லியிருக்கேன். தனது கணவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு என்றும் அவர்களுடனான இந்நிகழ்ச்சி நெகிழ்ச்சியாக இருந்தது என்றும் காந்தி அழகிரி கூறினார். சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்பயுமே என் கணவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்காங்க. இப்போ 50 வருஷம் கழிச்சு இங்கே உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்தோன்னே ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறதுங்கிறது சொல்ல முடியாமல் தான் அவங்க மேடையிலே பேசினாங்க, எல்லாம் கேட்டிருந்துருப்பீங்க. இதை பார்க்குறப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன பிள்ளைய அவங்க கூட எல்லோரும் கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து எனக்கும் அந்த பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிகழ்ச்சி என்றைக்கும் அவங்களும் என் ஹஸ்பண்டும் மறக்க மாட்டாங்க, நானும் மறக்க மாட்டேன்.